الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أستغفر الله أستغفر الله أستغفر الله اللهم أنت السلام ومنك السلام تباركت يا ذا الجلال والإكرام لا إله إلا الله وحده لا شريك له. இன்ஷா அல்லாஹ் இந்த 9ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு மீண்டும் ஒரு போராட்டங்கள் அழைப்பு உண்டு. அழைப்பு கொடுக்கப்படும். நவாபாரகா பள்ளிவாச சொத்தை மீட்பதற்காக அந்த நாளில் இன்ஷா அல்லாஹ் ஒரு அழைப்பு கொடுத்தால் 1000 பேர் வருவார்கள் என்று நிரூபிக்கின்றார்கள். மக்கள் முன்னேற்ற கழகத்தில் பேட்டையை நோக்கி படையெடுப்போம். அது ஜனநாயக போராட்டமாக இருக்கும், அதில் உயிர் கொடுக்கும் போராட்டமாக இருந்தாலும் பரவாயில்லை. نعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. சாலைகள் சருகுகளாய் வீழ்ந்து கிடக்கும் தாய்ந்து போன இலைகள் மரத்தின் கிளைகளில் இருந்து யாருடைய உத்தரவை கொண்டு கீழே விழுகிறதோ அந்த எல்லாமல் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக. اللهم صل على محمد وعلى محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. ان நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்தை புரிவார்கள். மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகம் நடத்திக் கொண்டிருக்கிற இந்த கவனிப்பு ஆர்ப்பாட்டத்தில் அல்லாஹ்வுடைய உண்மையான அடியார்களாக இருந்து தனது உணர்வுகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகத்தின் போராளிகளே, இந்தியா போன்ற பண் சமுதாய மக்களை கொண்டு வளம் பொருந்திய இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நன்னம்பிக்கையில் எங்களோடு இணைந்து எங்களின் இதயமாக இருந்து உணர்வுகளை வெளிப்படுத்திய
ஆதி தமிழர் பேரவையைச் சேர்ந்த நிர்வாகிகளே, எங்களுக்கு பாதுகாப்பு நல்கி கொண்டிருக்கிற காவல்துறை அதிகாரிகளே, எங்கள் உரையின் மூலமாக அரசாங்கத்திற்கு செய்திகளை எடுத்துச் செல்ல வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்களே, உளவுத்துறை அதிகாரிகளே, நெடுந்தூரத்தில் இருந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் தன் பங்களிப்பை பதிய வைக்க வந்திருக்கிற என் கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இழிவுபடுத்தி இணையதளத்திலே குறும்படத்தை வெளியிட்ட சாம் பாஸ்லியை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியும், மத்திய அரசாங்கம் இணையதளத்தில் இந்த ஆபாச படத்தை தடை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியும் 9ஆம் மாதம் 21ஆம் தேதி நெல்லை ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட போது அல்லாஹ்வின் தூதரை உயிரினும் மேலாக நேசிக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துகள் அடிபட்டு ரத்தம் பீரிட்டு ஓடும் போதும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ்வை புகழ்ந்தவராக தக்பீர் சொல்லிய இந்த கூட்டம் இந்த நாளோடு இவர்கள் சமாதியாகி விட்டார்கள் என்று சந்தோஷப்பட்டுக் கொண்டவர்களுக்கு மத்தியிலே மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகம் சமாதிக்குள் புகவில்லை, இங்குள்ள தொண்டர்கள் அடையாளம் காட்டுகிற இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிற மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களான போராளிகளே, நல்ல விதைகள் அழிவதில்லை, நல்ல விதைகள் வளரும், ஆலமரமாய் வளரும், அற்புத கணிதரும் மரமாய் வளரும் என்பதை அடையாளம் காட்டுகின்ற இந்த கூட்டம் இது தற்பெருமை அடிக்கிற கூட்டமாக இல்லாமல் அல்லாஹ்வுடைய அடியார்களுடைய கூட்டம் என்று பறைசாட்டுகின்ற கூட்டமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தினால் எப்படி அத்வானி முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்படும் போது, முஸ்லிம்கள் மீது ரத்தம் ஓட்டப்படும் போது சந்தோஷப்பட்டாரோ, அதே அத்வானி மனநிலையோடு சந்தோஷப்பட்டுக் கொண்ட இஸ்லாமிய அமைப்புகளே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அத்வானி மனநிலைக்கு சற்று மாற்றமில்லாத மனநிலையிலே ஒளிந்தார்கள், அழிந்தார்கள். இதோ என்னுடைய உறுப்பினர் படு, என் அமைப்பில் வந்து சேர்ந்து கொள்ளுங்கள் என்று ஊர் ஊராய் பிச்சை எடுத்தார்களே, அவர்களுக்கு எச்சரிக்கை அளிக்கிற கூட்டம் தான் இந்த மனிதநேய மக்கள். முதலில் வயலில் இருக்கிற களையை புடுங்க வேண்டும். இந்த களையை புடுங்கினால்தான் பயிர்கள் நன்றாக செழிக்கும் என்றால் இந்த சமூகத்தின் களைகளுக்கு நான் சொல்கிறேன், நீ நினைத்தால் இயக்கத்தை அழித்து விட முடியாது. அல்லாஹ் நாடினார் என்று யாராலும் இதை அழிக்க முடியாது. ஒரு தலைவன் செத்தால் 1000 தலைவர்களை அல்லாஹ் உருவாக்குவான். அல்லாஹ் தஆலா போராளிகளை நேசிக்கிறான். போராளியை பார்த்தவன் போர்க்களத்தில் மரணித்து விட்டால் அவனை மரணித்து விட்டான் என்று சொல்லாதே, அவன் உயிரோடு இருக்கிறான், அல்லாஹ்வுடைய பாதையிலே பசும்பொறையாக சுற்றி வருகிறான் என்று அல்லாஹ் தஆலா சுபசெய்தி சொல்கிறான். போராளிகள் வீழ்ந்தால் எழுவார்கள், அவர்களுக்கு இந்த உலகிலும் அழகான வாழ்க்கை உண்டு. அல்லாஹ் தஆலா மறுமையில் அவர்களுக்கு அழகிய சொர்க்கத்தை பரிசாக வைத்திருக்கிறான் என்பதை சுபசெய்தியை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த டிசம்பர் 6 போராட்டம் கவன ஈர்ப்பு போராட்டமாக அமைய வேண்டும். ஒரு வகையிலே இது கவன ஈர்ப்பு போராட்டமாகத்தான் அல்லாஹ் அமைத்திருக்கிறான் என்று நான் அல்லாஹ்வுக்கு நன்றி கூறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இது முற்றிலுமாக கவன ஈர்ப்பு போராட்டம். இந்தியா போன்ற நாட்டை பல் சமுதாய மக்கள், பன்மொழி பேசுகின்ற மக்கள் வாழ்கின்ற நாட்டை பல சமுதாய மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்காக பல சமுதாய தலைவர்களால் ஒருமித்த கருத்தோடு உருவாக்கப்பட்ட சட்டம் தான் இந்திய அரசியல் சாசன சட்டம். மத நம்பிக்கைகளுக்கு இந்த நாட்டில் இடம் உண்டு, மதத்தை பின்பற்றுவதற்கு இடம் உண்டு.
மதத்தை பிரச்சாரம் செய்வதற்கு இடம் உண்டு. ஆனால் எந்த ஒரு தனி மதமும் இந்த நாட்டை ஆளுவதற்கு மட்டும் சட்டத்தில் இடம் கிடையாது. இதுதான் இந்தியா என்ற சுதந்திர நாட்டினுடைய அரசியல் சாசன சட்டத்துடைய தர்மம். ஆனால் பாபர் மசூதி வழக்கிலே இந்த சட்டம் முழுமையாக செயல்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் சட்டம் புறந்தள்ளப்பட்டு மத நம்பிக்கை மட்டுமே ஓங்கி இருக்கிறது. வரலாறுகள் மறைக்கப்பட்டன, உண்மைகள் மறைக்கப்பட்டன, சான்றுகள் மறைக்கப்பட்டன, சாட்சியங்கள் மறைக்கப்பட்டன. முழுமையாக மத நம்பிக்கை மட்டுமே ஓங்கி நின்று மதத்தின் அடிப்படையிலே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டு இந்திய நாட்டுடைய சட்டத்தினுடைய ஆளுகைக்கு சாவுமணி அளித்திருக்கிறது பிராமண கும்பல் அல்லது பிராமண கும்பல் இயக்கியிருக்கிற நீதி பிராமண கும்பலால் இயக்கப்பட்டிருக்கிற நீதிபதிகளால் அந்த தீர்ப்பு அலகாபாத்திலே 2010 செப்டம்பர் 30ஆம் தேதி எழுதப்பட்டது. அந்த வழக்கினுடைய சில விஷயங்களை இங்க வந்திருக்கிற மக்கள் அறிந்து கொள்ள வேண்டியது நிச்சயமாக அவசியம். இல்லை என்று சொன்னால் வெறும் அத்வானியை கண்டிப்பதற்கு என்று சொன்னால் டிசம்பர் 6 மட்டும் தேவையில்லை. ராமபகவானை கண்டிப்பதற்கு டிசம்பர் 6 மட்டும் தேவையில்லை. ஆனால் என்னதான் நடந்தது என்பதை இந்த நாட்டு மக்கள் நம்மை போன்று நடுநிலை சிந்தனை கொண்ட சட்டம் தான் இந்தியாவை ஆள வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட மக்கள் அறிந்து கொள்ள வேண்டியது உண்மை. ஆகவேதான் இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் உண்மை செய்தியை உறக்கச் சொல்வது. அதன் மூலமாக அத்வானிகளால் ராமகோபாலனால் பிளவுபட்டு கிடக்கிற சமுதாயத்தின் உள்ளத்தில் இருந்த ஒருங்கிணைப்பு ஒற்றுமை அந்த நெஞ்சங்கள் மீண்டும் ஒன்றிணையும் என்ற எண்ணத்தோடு இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் சில செய்திகளை சொல்ல ஆசைப்படுகிறேன். பாபர் மசூதி பள்ளிவாசலே தீர்ப்பு என்பது முஸ்லிம்களுக்காக மட்டும் வழங்கப்பட்ட தீர்ப்பாக கருத்தில் கொண்டால் இந்திய நாடு மிகப்பெரிய இழப்பை நோக்கி பயணிக்கிறது. ஏன்னு சொன்னால் RSS பயங்கரவாதிகளின் இலக்கை முஸ்லிம்கள் மட்டும் இருப்பதில்லை. RSS பயங்கரவாதிகளின் இலக்குகளிலே தலித் மக்கள் இருக்கிறார்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்துவ மக்கள் இருக்கிறார்கள், மதச்சார்பற்ற தன்மையை பேசுகிற மக்கள் இருக்கிறார்கள். ஏன் கடவுளே இல்லை என்று நம்பிக்கை கொண்டிருக்கிற மக்களும் RSS இலக்கில் இருக்கிறார்கள். ஆகவே பாபர் மசூதி தீர்ப்பு என்பது முஸ்லிம்களுக்கு மட்டும் இழைக்கப்பட்ட அநீதி அல்ல. நாளை இவர்கள் குறி இன்று இஸ்லாமியர்கள் என்று சொன்னால் பார், இஸ்லாமியர்கள் எங்களை எதிர்த்தார்கள், அவர்களை கொன்றும் கற்பழித்தும் அவர் உறவுகளை புரிகிறோம், நாளை உனக்கும் இதே நிலைதான் என்று கிறிஸ்தவர்களையும் பௌத்தர்களையும் சீக்கியர்களையும் மதசார்பற்ற தன்மையை பேசுகின்றவர்களுக்கும் எச்சரிக்கின்ற மணி அடிக்கின்ற செயலைத்தான் அவர்கள் செய்கிறார்கள். ஆகவேதான் இது முஸ்லிம்களுக்கு மட்டும் இழைக்கப்பட்ட அநீதியாக நினைத்துக் கொள்ளாமல் ஒட்டுமொத்த இந்தியாவை பலகீனப்படுத்த தீர்ப்பாக கருத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். அந்த தீர்ப்பில் என்ன சொல்லப்படுகிறது அதை நீங்கள் அறிந்து கொண்டிருந்தால் சிலர் மத்தியிலே பாபர் மசூதி பள்ளிவாசல் ராமர் பிறந்த இடம் தான் நம்பிக்கை இருந்தால் அதை தகர்ப்பதற்கு உங்கள் வாதங்கள் பலமாக நீங்கள் தொடுக்க முடியும். அந்த நீதிமன்ற தீர்ப்பிலேயே நீதிபதிகளுக்குள்ளேயே கருத்து வேறுபாடு. ஒரு இடத்தில் அவர் சொல்லுகிறார், இது முழுக்க முழுக்க பள்ளிவாசல் கிடையாது, இது கோவிலை இடித்துதான் கட்டப்பட்ட இடம் என்று தரம்வீர் சர்மாவும் சுதீர் அகர்வாலும் சொல்லுகிறார்கள். ஆனால் அதே சுதீர் அகர்வாலும் தரம்வீர் சர்மாவும் சொல்லுகின்ற பொழுது அவருடைய தீர்ப்பிலே பக்கங்களே சொல்லுகிறார்கள், இது கோயிலை இடித்து எழுப்பப்பட்ட பள்ளிவாசல், ஆகவே இது கோயிலாக இருக்கும், இது பள்ளிவாசலுக்குள்ள எல்லா உரிமையும் இழந்து விடுகிறது. இஸ்லாமியர்கள் கோயிலை இடித்து பள்ளிவாசலை கட்ட மாட்டார்கள், ஆகவே இது வழிபாட்டு தலத்திற்கான உரிமை இழந்து விடுகிறது என்று சொல்கிறார். மற்றொரு தீர்ப்பிலே சொல்லுகிறார், இது பள்ளிவாசலே கிடையாது, முழுக்க முழுக்க ராமர் பிறந்த இடம் என்கிற காரணத்தினால் அது கோயில் இடம் தான் என்று சொல்கிறார். தீர்ப்பிலே முரண்படுகிறது. ஒரு பக்கம் பள்ளிவாசல் இடம் என்று சொல்கிறார், ஒரு பக்கம் ராமர் பிறந்த இடம் தான் காலி இடம் தான் என்று சொல்கிறார். அந்த இடத்தின் மீதான் பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்கின்ற காரணத்தினால் தீர்ப்பிலே முரண்பாடு. மற்றொரு இடத்தில் கோயில் என்று சொல்கிறார், இது சியா சன்னி பிரிவுகளுக்குள்ளே சியா பிரிவை சேர்ந்தது, ஆகவே சன்னி வக்ஃபு வாரியம் இதற்கு சொந்தம் கொண்டாடக்கூடாது என்று பள்ளிவாசல் தான் என்று தீர்ப்பிலே மற்றொரு பகுதியிலே சொல்கிறார். ஆகவே தீர்ப்பை ஒரு பக்கம் கோயில் என்கிறார், ஒரு பக்கம் பள்ளிவாசல் என்கிறார். எது உண்மை என்பதை நீதிபதிகளை குளறுபடியில் இருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் சொல்கிற மத நம்பிக்கை தான் 32வது சிவில் உரிமை சட்டத்தின் பிரிவின்படி ஒரு இந்து கடவுள் அல்லது ஒரு சிலை அது நீதிமன்றத்திலே தன்னை வாதியாக தானாக தன்னை சேர்த்துக் கொள்ளலாம். அப்படி வாதியாக தன்னை சேர்த்துக் கொண்டால் அந்த கடவுள் மைனராக கருதப்படும். ஆகவே மைனர் என்பவர் நீதிமன்றத்திலே வாதாட முடியாது. ஆகவே இந்த மைனருக்கு பதிலாக ஒரு வாதி
அந்த வழக்கிலே ஆஜராகலாம். ஆகவே புதைவட்ட கல்லால் சிலையாக இருந்தாலும் இடிக்கப்பட்ட கோயிலாக இருந்தாலும் அதற்கு தெய்வீக தன்மை உண்டு. ஆக அதன் சார்பாக நீதிமன்றத்தில் யாரு வேண்டுமானால் வாதாடலாம் என்றும், புதைவட்ட கோவிலுக்கு சக்தி உண்டு, ஆனால் முஸ்லிம்களுடைய மன நம்பிக்கையின்படி இடிக்கப்பட்ட பள்ளிவாசலுக்கு புனித தன்மை கிடையாது, அல்லது பள்ளிவாசல் உயிரோடு இருந்தாலும் பள்ளிவாசலுக்கு புனித தன்மை கிடையாது என்று இஸ்லாம் சொல்லுவதாக அவர்களே சொல்லிக் கொண்டு, ஆகவே பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட இடத்தை அவர்கள் உரிமை கொண்டாடுவதற்கு தகுதி இல்லை. ஆனால் கோயில் இடிக்கப்பட்ட இடம் பல நூற்றாண்டுகளாக இருந்தாலும் அது சுயம்புவாக தானாகவே அதற்கு எல்லா அதிகாரமும் தெய்வீக தன்மை வந்துவிடுகிறது. ஆகவேதான் இந்த இடத்தை 3/2 பங்கை நான் நவநிர்மாண அகோரிகளுக்கும் இந்து மகா சபைக்கும் கொடுக்கிறேன், ஒன்றை இந்த முஸ்லிம்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி நீதிபதி கட்ட பஞ்சாயத்து தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். இதில் முஸ்லிம்கள் ஒட்டுமொத்த பள்ளிவாசல் இடம் எங்களுக்கு சொந்தம் என்று வழக்கு தொடுத்தார்கள். நிர்மோகி அகோரா பள்ளிவாசலுக்கு வெளியே இருக்கிற 1500 சதுர அடி நிலம் எங்களுக்கு சொந்தம் என்று வாதாடியது. இந்து மகா சபை நடுவே இருக்கிற கூமுக்கு நடுவே இருக்கிற பகுதியில் ராமர் சுயமாக தோன்றினார். ஆகவே அந்த இடம் ராமர் பிறந்த இடம் என்று இந்து மகா சபை கோரியது. இந்து மகா சபை கோரிய வழக்கையும் சன்னி வக்குவாரியம் கோரிய வழக்கையும் நீதிமன்றம் ரத்து செய்தது. ஏனென்று சொன்னால் அதற்கான பீரியட் ஆஃப் லிமிடேஷன் முடிந்துவிட்டது என்று சொல்லி அந்த வழக்கை தள்ளுபடி செய்துவிட்டு நிர்மோகி அகோரா தொடுத்த வழக்கில் மட்டும் தீர்ப்பு சொல்கிறது. நிர்மோகி அகோரா நீதிமன்றத்தில் எங்கேயாவது பள்ளிவாசல் இடத்தில் எங்களுக்கு பங்கு இருக்கிறது என்று கேட்டாரா என்று கேட்டால் நீதிமன்றத்தில் அப்படி அபிடேவிட்டை தாக்கல் செய்யவே இல்லை. ஆனால் நீதிமன்றம் இந்த வழக்கை பொறுத்த மட்டில் நேரடியாக களத்தில் புகுந்து சட்டத்தை இந்துத்துவ சக்திகளுக்கு சாதகமாக வளைத்து இந்த தீர்ப்பு வழங்குகிறது. 3/2 பங்கை இந்த ராமர் பக்தர்களுக்கும் 1 பங்கை முஸ்லிம்களுக்கும் வழங்குகிறோம் என்று தீர்ப்பளித்திருக்கிற காரணத்தினால் இந்த தீர்ப்பு முழுக்க சட்டத்தில் அடிப்படையான தீர்ப்பு அல்ல, முழுக்க கட்ட பஞ்சாயத்து தீர்ப்பு இருக்கட்டும். பாபர் மசூதி இடிக்கப்படாமல் அந்த இடத்திலே பள்ளிவாசலாக முழு கட்டிடமாக இருந்திருந்தால் இப்போது வழக்கு நிலுவையில் இருக்கின்ற பொழுது நீதிமன்ற தீர்ப்பை பாபர் மசூதி இடித்துவிட்டு 7.77 ஏக்கர் நிலத்தை அப்படியே 3 பங்காக வைக்க முடியும் என்று உயர்நீதிமன்றத்தால் தீர்ப்பு சொல்ல